1 வீக் ஆயிடுச்சுங்க நான் ரெசிபி ஷார்ட்ஸோ வீடியோவோ போட்டு. ஏன்னா அதுக்கப்புறம் நோன்பு தொழுகை, அதுக்கப்புறம் ஃபெஸ்டிவல்ஸ், ஈத் பெருநாள் வந்தது. நாங்கள் வெளியில் போயிட்டோம். பர்ச்சேசிங் ப்ளஸ் நாங்கள் வந்து அங்கே போய் சமைச்சதுனால இங்கே வந்து சும்மா சிம்பிளாக பண்ணிட்டோம். ஸோ எதுவுமே போட முடியல. அதனால் இன்றைக்கி வந்து ஒரு ரெசிபி பண்ணலான்ட்டு. மாவு கம்மியாக இருந்தது. ஸோ நூடுல்ஸ் ஒரு பேக்கெட் இருந்தது. அப்புறம் பிரியாணி நம்ம செஞ்சோம். அது வீடியோ போல் எங்கள் அம்மா வீட்டுக்கு போனதுனால சரி இன்றைக்கி நம்ம ஒரு 1/2 கிலோ மட்டன் வாங்கி வீட்டில் செய்யலான்ட்டு. காய்கறிங்க எதுவும் இல்லாதனால வெட்னஸ்டேங்கிறதுனால அந்த மட்டனை வந்து இஞ்சி பூண்டு கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அதை வந்து வேக வச்சது கொஞ்சம் பொடியாக ஒரு கைப்பிடி அளவுக்கு நறுக்கி இவளுக்கு வந்து நூடுல்ஸே கொஞ்சம் ஹெல்த்தியாக பண்ணி தரலாம் அப்படின்ட்டு. இது வந்து ஹக்கா நூடுல்ஸும்பாங்க. சூப்பராக இருக்கும் இந்த நூடுல்ஸையும் நான் பாயிலிங் வாட்டரில் போட்டு நல்லா பாயில் பண்ணி அதை வடிகட்டி வச்சுக்குவேன். எப்பயுமே நான் அதுதான் பண்ணுவேன். அப்புறம் ஒரு நல்ல தண்ணி கொஞ்சம் தண்ணியில் வாஷ் பண்ணி வச்சுக்குவேன். எண்ணெய் போட்டு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்குனது, ஒரு தக்காளி, இஞ்சி பூண்டு, அவங்க கொடுக்குற ஒரு மசாலா ஒரு பேக்கெட் போட்டுட்டு, நான் அரைச்ச மசாலா, இந்த மசாலா நான் காமிக்கிறேன் என்ன மசாலான்ட்டு போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அதுலேயே கொத்தமல்லி தழை இதெல்லாம் போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டு, இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வேக வச்சதை நான் பொடியாக நறுக்கிட்டேன். இன்னும் கூட பொடியாக நறுக்கலாம், எனக்கு டைம் இல்லை. நிறையா போடலாம், பட் ஒரு பேக்கெட் நூடுல்ஸ் போட்டதுனால ஒரு கைப்பிடி அளவுக்கு தான் நான் வந்து இந்த மாதிரி வேக வச்ச மட்டனை போட்டு ஒரு வதக்கி விட்டுட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மட்டன் தண்ணியே போட்டுவிட்டேன். வெஜ்ஜு இருக்கிறவங்க காலிஃப்ளவரோ இல்லை மஷ்ரூம்ஸோ பன்னீரோ வெஜிடபிள்ஸோ எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த வாட்டரும் அதே மாதிரி நீங்கள் வேக வச்ச காய்கறி தண்ணி கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். போட்டு பண்ணும்போது நூடுல்ஸ் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது நான் காரத்துக்காக நான் ஒரு ஸ்பூன் வந்து ஏன்னா நம்ம மட்டன் போடுறோங்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் நான் மிளகாத்தூளும் போட்டிருக்கேன். போட்டு இந்த மாதிரி பாயில் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கிற நூடுல்ஸை போட்டேன். இந்த ஹக்கா நூடுல்ஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணாலும் உடையாது, நல்லா நீளமாக இருக்கும். நல்லா ஜூஸியாக வேணுங்கிறவங்க இன்னும் கூட கொஞ்சம் அந்த மட்டன் தண்ணியை போட்டுக்கலாம். இதே ஜூஸியாக தான் இருக்கும். சூப்பராக இருக்கும். நல்லா ஸ்பைஸியாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். இதில் லாஸ்ட்டில் நான் என்ன பண்ணியிருப்பேன்னா கொத்தமல்லி தழையும் கொஞ்சமாக அந்த பெரிய வெங்காயத்தையும் தூவி விட்டுருப்பேன் கருவேப்பிலை போட்டு. அதை சாப்பிட்டு அந்த மட்டன் பீஸ் ஒரு சின்னதாக பண்ணியிருக்கேன் பாருங்கள், வச்சு சாப்பிட்டு பாருங்கள், எம்மியாக இருக்கும். பெரியவங்களே இது வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்கள இந்த மாதிரி சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து மிளகு போடாமல் பண்ணணும், அதுதான் இதில். எல்லா நூடுல்ஸ்லேயும் மிளகு கொஞ்சம் தூவிடுவாங்க, ஆனால் இதில் மிளகு போடாமல் இது வந்து ஸ்பைஸியாக அந்த காரசாரமானு சொல்லுவாங்களா அது மாதிரி, அதே மாதிரி அந்த புளிப்பு டேஸ்ட்டு, அதுக்காக தான் நான் தக்காளி அது ஒரு மாதிரி எம்மியாக இருக்கும் இந்த மட்டன் நூடுல்ஸ். இந்த மாதிரி மட்டன் ஹக்கா நூடுல்ஸ் எல்லோரும் பண்ணி சாப்பிட்டு பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அந்த மட்டன் வந்து மீதி இருக்கிற மட்டனை நான் கிரேவி பண்ணியிருப்பேன். அந்த கிரேவின்னு சொல்ல முடியாது, சுக்கா மாதிரி நான் பண்ணியிருப்பேன். அது வந்து ஒரு அடுத்த ஷார்ட்ஸில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக போடுறேன். இதை வந்து ஒரு தடவை இதே மாதிரி மெத்தடில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.